தேவ சமூகத்தில் உண்மையாய் சொல்லப்போனால் நாம் உபவாசத்தை மெய்யாகவே நிறைவு செய்வதற்காக தான் ஆலயத்தில் கூடியிருக்கிறோம். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வரச் செய்யுங்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அது யோவேல் 1:14 சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பால் உண்கின்ற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. யோவேல் 2:15-16 வாசிக்கிறோம். யோவேல் ஒரு சின்ன தீர்க்கதரிசி, ஆனால் உண்மையாகவே ஆலயத்தை குறித்து, ஆசாரியர்களை குறித்து, ஆலயத்திலே சந்தோஷம் இல்லாமல் போனதை குறித்து, ஆலயத்திலே போஜன பலியும் பான பலியும் நின்று போன நிலைமையை குறித்து எல்லாரையும் கூடி வரச் செய்து உபவாசிக்கும்படி அவர் கட்டளை கொடுக்கிறார். இந்த நாட்களில் எழுப்புதலுக்கு ஒரு 10 காரியங்களையும் அந்த யோவேல் தான் சொல்லுகிறார். யோவேல் புஸ்தகம் 2:12-17 படிக்கும்போது, முதலாவது சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனங்களை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், மூப்பர்களை வரவழையுங்கள், பிள்ளைகளையும் பால் உண்கின்ற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே கதறி அழுவார்களாக. கர்த்தாவே, உமது ஜனத்தை பழிக்கும் நிந்தைக்கும் ஒப்புக்கொடாதிரும் என்று புலம்பி அழுங்கள். இந்த 10 கட்டளை எழுப்புதலுக்காக யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அல்லேலூயா. நாம் இந்த 2 மணி நேரம் ஆலயத்தில் கூடி வந்து ஜெபிக்கிறது உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷப்படுகிறார். ஏறக்குறைய 60 பேராக நாம் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உபவாசிக்கிற ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் நாளுக்கு நாள் பெருக வேண்டும். உண்மையாகவே சபையானது நாளுக்கு நாள் பெருக்கத்தை சந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு ஊழியத்தில் 5 வருஷம் அல்லது 3 வருஷம் தொடர்ச்சியாக வருகிற தேவ பிள்ளைகள் சபையில் நல்ல ஐக்கியப்பட்டு பூரணப்பட்டு அவர்களாக ஒரு ஜெபக்குழுவையோ, ஒரு சிறுவர் ஊழியத்தையோ, அல்லது ஒரு கிராம ஊழியத்தையோ, அல்லது தங்கள் தெருக்களில் ஒரு சின்ன ஜெபக்குழுவையோ ஸ்தாபிக்கிற அளவுக்கு அவர்கள் ஆவிக்குரிய நிலையிலே வளர்ச்சி அடைய வேண்டும். அல்லேலூயா. இந்த உபவாச ஜெபத்தில் உபவாசம் எதற்கு என்று சொல்லி நான் அந்த காரியங்களை எல்லாம் பேசின ஒரு சகோதரர் சொன்னார், நாங்களும் இவ்வளோ நாள் சபைக்கு வர்றோம், எங்களுக்கு எதுக்காக இப்படி உபவாசம் இருக்கிறீங்கன்னு தெரியாது, எதுக்காக இப்படி 6 மணி நேரம் 9 மணிக்கு ஆரம்பித்து மதியம் 3 மணிக்கு முடிக்கிறீங்கன்னு தெரியாது. ஆனால் இந்த உபவாச கூட்டத்தில் எதற்காக நாம் உபவாசிக்க வேண்டும் என்பதை தெளிவாய் புரிந்து கொண்டோம் என்று சொல்லி அவர் சொல்லும்போது உண்மையாகவே ஆண்டவரை நான் ஸ்தோத்தரித்தேன். அல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு உபவாசமும் ஜபமும் இன்றியமையாதது. உபவாசத்தை கண்டிப்பாக பழகணும். உபவாசம் இருக்கும்போது அதிகமாய் நாம் ஜெபிக்க வேண்டும், அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். தேவ சமூகத்தில் ஜெபிக்க 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 பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? அநேக காரியங்களை காண்பித்து கொண்டே இருப்பார். ஒரு உதாரணத்துக்கு ஒரு காரியம் சொல்கிறேன். ஒரு கல்லூரிக்கு போவதற்காக தன்னுடைய பேக், அந்த கல்லூரி நோட்டு புத்தகங்களை முதுகில் மாட்டிக்கொண்டு
பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸுக்காக காத்திருக்கிற ஒரு அழகான இளைஞனை ஒரு 4 சின்ன பசங்க மாற்றி மாற்றி அடித்து கழுத்தில் இருக்கிற செயினை பறிக்கிறான். சுற்றி இருக்கிற அவ்வளோ பேரும் வேடிக்கை பார்க்குறாங்க. சுற்றி இருக்கிற அவ்வளோ பேரும் வேடிக்கை பார்க்குறாங்க. செல்ஃபோனை எடுத்து அது வெளியில் வாட்ஸ்அப்பில் வருது. இந்த நாட்களில் எதற்குமே உத்தரவாதம் இல்லாத ஒரு மோசமான காலம். நான் சிங்கப்பூர் தேசத்தில் இருந்து மலேசியாவுக்கு நான் காரில் தான் போனேன். மலேசியாவுக்கு காரில் போகும்போது நான் சொன்னேன், என்னுடைய தகப்பனார் வேலை செய்த இடம், அந்த இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போன்னு சொல்லி எவ்வளோ கெஞ்சினேன். ஆனால் என்ன செய்தான், இந்த இடத்துல இறக்கி விட்றேன், நீங்கள் பஸ் ஏறி போயிருங்க அப்படின்னா. முன்ன பின்ன தெரியாத இடத்துல என்ன புதுக்கோட்டையா டவுன் பஸ்ஸில் ஏறி போகிறதுக்கு? முன்ன பின்ன தெரியாத இடத்துல எப்படி நான் பஸ் ஏறி போகிறது? ஏன்னா இந்த கேஎல் அப்படின்னு சொன்னாலே கொலைகார நகரம் மலேசியாவில். ஏன்னா அது நாள் தான் நான் ஒரு சைனீஸ் வீட்டில் ப்ரேயர் நடத்திட்டு இருக்கிறேன். அப்போ வெறும் கோலாலம்பூர்லேருந்து வந்த பெண்கள் எல்லாருமே சொல்கிறாங்க, நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துல எங்களுக்கு உத்தரவாதமே இல்லை. என் தகப்பனாரும் அடிக்கடி சொல்வார், செயினை பறிச்சுட்டு போயிடுவான், அப்படி பறிச்சுட்டு போகும்போது அது கவரிங்காக இருந்தால் அதில் 2 துப்பு துப்பிட்டு பறித்த பொம்பளை மேலே 2 துப்பு துப்புவான். அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை. இப்போ உலகத்தில் எல்லா நாடுகளிலும் நடக்கிறது, இந்தியாவிலும் நடக்கிறது. இந்தியாவிலும் துப்பாக்கி கலாச்சாரம் நடக்கிறது. இந்தியாவிலும் பயங்கரவாதங்கள் நடக்கிறது. தமிழகத்திலும் பயங்கரவாதங்கள் நடக்கிறது. சபைகள் பூட்டப்படுகிறது, சபைகள் அடிக்கப்படுகிறது, நல்ல அப்ரூவ்டான சபைகள் நொறுக்கப்படுகிறது. நான் கண்ணீரோடையும் மிகுந்த வேதனையோடு ஒரு ஜெப குறிப்பு எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த செய்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அந்த ஜெப குறிப்பை எடுக்க விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த கொடிய காலங்களில் நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. வாழ்க்கையில் செல்ஃப் ப்ரேயர், தனி ஜெபம் என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டமைக்கிற ஒரு விஷயம். ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன் ஒரு ஒழுங்கும் கிரமமுமாக வளர்வதற்கு அவனுடைய தனி ஜெபம் மிக 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 அவசியமானது. அல்லேலூயா. வேதாகமத்தில் இந்த உபவாச நாட்களுக்கென்று நாம் எடுத்துக்கொண்ட புஸ்தகம் 2. ஒன்று தானியேல் புஸ்தகம், மற்றொன்று அப்போஸ்தலர் நடபடிகள். இந்த 2 புஸ்தகத்திலிருந்து தான் தினந்தோறும் தேவ மனிதர்கள் மாறி 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 நாங்கள் பிரசங்கம் பண்ணுவோம். இந்த கூடுகை காலையிலேயும் நடக்கும், மாலையிலேயும் நடக்கும். மாலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும் நடக்கும். நான் தான் காலையில் வந்துட்டேனே, சாயந்தரம் வரணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன் அப்படி நினைக்காதீங்க நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு முறை நம்முடைய சபையில் 21 நாட்கள் உபவாச ஜெபம் வைத்திருந்து பாஸ்டர் அமல்ராஜ், அதே போல் அருமையான ஊழியர் மணிகண்டன், பாஸ்டர் பபியான், அதே போல் ஃபாதர் மார்ட்டின் ஜோன்ஸ், இவர்களை எல்லாம் புக் பண்ணி காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் என்ன பண்ணோம், விடாமல் நம்ம ஜெபித்தோம். 21 நாட்கள் ஜெபித்தோம். அன்றைக்கி என்னுடைய சரீரத்தில் ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. என்னுடைய வலது கட்டவரல்ல ஒரு ஆணி இருக்கும். இந்த ஆணியை பிளேடால் வெட்டி அதில் மருந்து போட்டு பிளாஸ்டர் ஒட்டி என்னென்னமோ பண்ணியும் ஒரு சுகமும் அடையலை. கேஜி ஹாஸ்பிட்டலில் காமிக்கும் போது ஆப்ரேஷன் தான் பண்ணணும். அப்படி ஆப்ரேஷன் பண்ணினாலும் திரும்பி வராதுன்னு சொல்ல முடியாது. அதனுடைய வேர் இருக்கும், அந்த வேரை ஃபுல்லாகவே இது பண்ண முடியாதுன்னா சொல்லிட்டாங்க. இந்த 21 நாட்கள் கூட்டம் முடிஞ்சு எல்லா பரிசுத்தவான்களும் போனதுக்கு பிற்பாடு ஞாயிறு ஆராதனையில் நான் செய்தி கொடுக்கும்போது எனக்கு நிற்கும் போது நல்லா தெரியும், அந்த கட்டவரல் மட்டும் ஏதோ ஷூ போட்டது மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு குட்டி ஷூ போட்டு விட்டது மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஞாயிறு ஆராதனையில் நிற்கும்போது எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆராதனையெல்லாம் முடிந்து கீழே இறங்கி நான் உட்காரும்போது ஒரு பிறந்த குழந்தையினுடைய கால் விரல் பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரில் இருக்கும் பாருங்கள், அது மாதிரி என்னுடைய கட்ட விரல் ரோஸ் கலரில் இருந்தது. அந்த ஆணியவே காணோம். டோட்டலாக அந்த ஆணியவே இன்னைக்கு வரைக்கும் ஸ்டில் அந்த கட்டவரில் எந்த இதுவுமே இல்லை. உண்மையாகவே நான் சொல்கிறேன், இந்த 21 நாட்கள் அற்புதங்கள் நடக்கும்,
அடையாளங்கள் நடக்கும். நாம் உபவாசித்து வேண்டுதல் செய்கிற விண்ணப்பங்கள் நிறைவேறும், ஜெபங்கள் கேட்கப்படும். சபையானது எவ்வளவு ஒருமனதோடு கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறார்களோ அந்த அளவுக்கு தேவன் நிச்சயமா பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் 2 நாளாகமம் 7:14 எப்பயுமே மறந்துடக்கூடாது. அந்த 2 நாளாகமத்தில் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிக்கும்போது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இதுல முக்கியமான விஷயம், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுட்டாலே பெரும்பாலான ஜெபத்துக்கு பதில் வந்துடும். பெரும்பாலான ஜெபத்துக்கு பதில் வந்துடும். நம்ம ஒவ்வொரு நாளும் நிறைய நேரத்தில் ஏதாவது ஒரு பாவத்தில் விழுந்துடுறோம். நேற்றுக்கு நான் 2வது ஆராதனையில் சொன்னது போல 22 வகையான சாப காரியங்கள் வேதத்திலிருந்து எடுத்து காண்பித்தேன். இந்த சாபங்களில் ஏதாவது ஒரு சாபம் நம்ம இடத்துல ஒட்டி இருந்தாலும் அதெல்லாம் கர்த்தர் நேற்றுக்கு தவிடுபடியாக மாற்றினார். இந்த உபவாசிக்கும் போது ஜெபிக்கும் போது கர்த்தர் அதையெல்லாம் வேறறுக்க பண்ணுவார். அல்லேலூயா. உங்களுக்கு எந்த முகவரியுமே தேவையில்லை, உங்களுக்கு எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுமே தேவையில்லை. நீங்கள் பிதாவின் சமூகத்தில் உங்களை தாழ்த்தும் போது கர்த்தரே உங்கள் முகவரியை கொடுப்பார். கர்த்தரே உங்களை பயன்படுத்துகிறத நீங்கள் பார்க்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் சபைக்குள்ளே இருக்கிற எல்லாரும் கர்த்தரால் பயன்படுத்தப்படணும். ஆமென். நீங்கள் புறப்பட்டு போய் அப்படிங்கிற வார்த்தையை இயேசு சொன்னார். புறப்பட்டு போய், சபைக்குள்ளே இல்லை, சபையை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் என்ன செய்யணும்? எல்லா ஜனத்துக்கு என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்காவது இயேசுவை கொண்டு போய் கொடுக்கணும். அல்லேலூயா. இந்த 21 நாட்கள் உபவாசத்தில் நம்ம கூடியிருக்கிற இந்த 60 பேரும் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு போய் நம்ம சுவிசேஷம் சொன்னால் 60 நாளில், நல்ல கவனிங்க, தயவு செய்து கவனிங்க, ஒரு நாளைக்கு நாம் ஒருத்தர் ஒரு நபருக்கு சுவிசேஷம் சொன்னால் கிட்டத்தட்ட இன்னைக்கு மாத்திரம் 60 பேருக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்? சுவிசேஷம் சொல்லிட்டோம். அப்போ 21 × 6 நீங்கள் அப்படியே பெருக்கி பாருங்க. 21 × 6 பெருக்கி சொல்லுங்க பார்க்கலாம். டக்குன்னு 126 பேருக்கு என்ன பண்ணிடுறோம்? இந்த 21 நாட்களுக்குள்ள சுவிசேஷம் சொல்கிறோம். அந்த 126ல் நீங்கள் ஒரு தசம பாகம் போடுங்களேன். 126ல் எவ்வளோ தசம பாகம் வரும்? ஒரு 13 பேர். ஒரு 13 பேர் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்துட்டா பெரிய வெற்றியா இல்லையா? கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இப்படி மாதந்தோறும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நபருக்கு சுவிசேஷம் சொன்னால் சபையில் ஒரு 1000-2000 மக்கள் வர்ற வரைக்கும் தான் சபையானது கொஞ்சம் திணறிக்கிட்டு போகும். ஆனால் ஒரு 2000 மக்கள் சபைக்கு வந்துட்டா கண்டிப்பாக இயல்பாகவே நம்ம தமிழ்நாடு எப்படிப்பட்ட ஒரு ஜனங்கள்னா, எல்லாரும் அங்கே போகிறாங்களே, நம்ம போனால் என்ன, யாராவது ஒரு ஆள் ஒரு கார் நல்ல கார்னு சொல்லிட்டா போதும், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் அந்த காரை தான் போய் என்ன பண்ணுவாங்க? வாங்குவாங்க. இது நம்ம தமிழ்நாட்டுக்கு பிடிச்சிருக்கிற ஒரு வியாதின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கேரள மக்கள் அப்படி அல்ல. கேரள மக்கள் நிதானிப்பாங்க, சிந்திப்பாங்க. ஏன்னா கல்விமான்கள், யோசிப்பாங்க. அவங்க எல்லாவற்றிலும் நிதானமாக இருந்து செயல்படுவாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட சிந்தனை அதிகமாக இருப்பதே கிடையாது, யோசிக்கிறதும் கிடையாது. ஆகவே இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் சீஷர்களுக்கு எல்லாரும் என்ன பண்ணியிருந்தாங்க? அப்போஸ்தலர் நடபடியை படிக்கும்போது ஜெபத்துக்கு ஒரு வேலையை அவர்கள் வைத்திருந்தார்கள். நல்லா கவனிச்சிங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும்போது ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். வெகு மனத்தாழ்மையோடு உங்களுக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க ஜெப வாழ்க்கையை திட்டமிடுங்கள்.
அல்லேலூயா. காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிப்பேன், இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவேன், மதியம் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவேன், ராத்திரி இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவேன். ஒரு ஜெப வேலை கட்டாயமாய் நீங்கள் நியமிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் உங்க ஜெப வேலையை பார்த்து சந்தோஷப்பட்டு சரியா நீங்க ஜெபத்தில் வந்து முழங்கால் போடும்போது உங்களை தேடி வந்து உங்களுக்கு ரகசியங்களையும் வெளிப்பாடுகளையும் அவர் கொடுக்க ஆசையா இருக்கிறார். வேத புத்தகம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்தவர்களோடு அவருடைய ரகசியம் இருக்கிறது. யார் கர்த்தருக்கு பயப்படுறவங்க? ஜெபிக்கிறவர்கள் தான் கர்த்தருக்கு என்ன செய்கிறவங்க? பயப்படுகிறவர்கள். அவர்களோடு கூட கர்த்தர் தமது ரகசியத்தை அவர் பேச ஆசையா இருக்கிறார். அல்லேலூயா. நான் ரொம்ப தாழ்மையா சொல்றேன், கண்டிப்பா நம்ம ஜெப வாழ்க்கை முறைப்படுத்தப்பட வேண்டும். காலையில் எழுந்து வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது. காலையில் எழுந்தவுடன் பாரதியார் சொன்னது படிப்பு அப்படின்னு சொன்னார். நான் சொல்றேன், காலையில் எழுந்தவுடன் நல்ல முழங்கால் போட்டு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல பைபிள் படித்து 1 மணி நேரம் கர்த்தரோடு இருந்து அதற்கப்புறம் நீங்கள் வெளிக்காரியங்களை செய்ய நீங்கள் புறப்படுங்க. ஏனென்றால் பக்தன் சொல்லுகிறான் சங்கீதத்தில், நீங்கள் அதிகாலமே எழுந்து நேரப்பட வேலையில் தரித்திருந்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது விருதா. உண்மையாகவே பாருங்க, இந்த உபவாசம் நமக்கு இன்பமா இருக்கும். பாருங்க, இந்த உபவாசம் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இந்த உபவாசம் நம்மை பலப்படுத்தும். இந்த உபவாசம் நம்மை தேற்றும். இந்த உபவாசம் நம்முடைய சரீரத்தில் நம்முடைய குடல்கள், நம்முடைய அவயங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் அது கொண்டு வரும். அல்லேலூயா. சீஷர்களுக்குள்ள ஒரு ஒழுங்கு இருந்தது. அதே போல இயேசு கிறிஸ்துவும் ஜெபத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். ஜெபிக்கிற நம்ம ஆண்டவரே நமக்கு எவ்வளவு பெரிய முன்மாதிரியை வச்சு போனார்னா, எப்பொழுதும் அவர் ஜெபிக்கிறவராகவே காணப்பட்டார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிக்கும் போது 12 சீஷர்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறாங்க. அப்படி ஜெபிக்கும் போது இயேசுவின் தாயாகிய மரியாளும் என்ன செய்யறாங்க? இயேசுவோடு கூட அந்த மரியாள், இயேசுவின் தாய், சீஷர்களோடு கூட போய் முழங்கால் போட்டு என்ன பண்றாங்க? அவங்களும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏறக்குறைய அன்றைய நாளிலே சீஷர்களுடைய எண்ணிக்கை 120 இருந்தது. இந்த 120 பேரும் முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் ஒருமனப்பட்டு என்ன செய்தார்கள்? ஜெபித்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த 12 சீஷர்கள்ல ஒரு நபர் என்ன ஆயிட்டாரு? இறந்துட்டார். சாதாரண இறப்பு அல்ல, தற்கொலை பண்ணிக்கிட்டார். எனக்கு தெரிஞ்சு புதிய ஏற்பாட்டில் முதல் தற்கொலை பண்ணிக்கிட்ட மனுஷன் இந்த யூதாஸ் தான். தற்கொலைங்கிறது கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியம். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ சீஷர்களுக்குள்ள ஒரு கலக்கம். அந்த யூதாஸ் இருந்த இடத்துல யாரை போடுறது? யூதாஸ் இருந்த இடத்துல யாரை கொண்டு வந்து நிறுத்துறது? அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் படித்தோம்னா, அப்பொழுது அவர்கள் யுஸ்து என்னும் மறுநாமம் உள்ள பர்ஷபா எனப்பட்ட பாருங்க எண்ணப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் 2 பேரையும் நிறுத்தி இப்ப எலெக்ஷன் நிற்கிறாங்க. நல்ல கவனிங்க, பெரிய எலெக்ஷன். பைபிளில் முதல் எலெக்ஷன் என்ன எலெக்ஷன்னா, யூதாஸ்க்கு போட்டியா எத்தனை பேர் நிற்கிறாங்க? 2 பேர் நிற்கிறாங்க. அந்த 2 பேர்ல ஒரு ஆள் பேர் என்ன? ஒரு ஆள் பேரு பர்ஷபா எனப்பட்ட யோசேப்பு, மத்தியா. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இங்கே தான் நான் சபையாரோட சில காரியங்களை பேச விரும்புகிறேன். 24வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அங்கே என்ன நடக்குதுன்னா, எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே. இப்போ எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. என்ன ஜெபத்தை ஏறெடுக்கிறாங்க? எல்லாருடைய இருதயமும் உங்களுக்கு தெரியுமே. கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன. நான் இந்த வரியை படிக்கும்போது ரொம்பவே அழுதேன். ஒரு ஊழியத்தை பெற்றுக்கொள்ள தான் நமக்கு கிருபை வேணுமே தவிர எந்த சூழ்நிலையிலும் ஒரு ஊழியத்தை இழந்து போகக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு நிறைய ஊழியர்கள்
நிறைய தேவ மனிதர்கள் தங்கள் ஊழியத்தை என்ன பண்ணிட்டாங்க, இழந்துட்டாங்க. உயிரோட இருக்கும் போதே இழந்துட்டாங்க. சில பேர் சபையே வேணான்ட்டு போயிட்டாங்க. சில பேர் ஊழியமே வேணான்ட்டு போயிட்டாங்க. சில பேர் இனிமே ஊழியம் செய்து என்னத்தை கண்டோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு போயிட்டாங்க. இந்த இடத்துல தற்கொலை பண்ணினதுனால, தற்கொலைங்கிறது கர்த்தருக்கு விரோதமான பாவம். இந்த பாவத்தை செய்த யூதாஸ் அந்த இடத்துல 2 பேர் நிற்கிறாங்க. இவர்களை தெரிந்தெடுக்கிறதுல சீஷர்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம். அதனால ஒரு ஜெபம் பண்றாங்க. இந்த ஊழியத்தில், இந்த அப்போஸ்தல பட்டத்தில் பங்கு பெறுவதற்காக 25வது வசனம், இவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி. எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. இதுல இதுவரைக்கும் அருமையாய் அவங்க கொண்டு போயிட்டாங்க ஜெபம் பண்ணி. இப்ப என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, இந்த ஜெபம் பண்ணினதுல யாராவது ஒருத்தருக்கு உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாடு வந்து மத்தியாஸ்தா கர்த்தர் சொல்றார் அப்படின்னு சொல்றதுக்கு தைரியம் இல்லை. கவனிச்சிங்களா? பர்சபா என்னும் யோசேப்பு தான் அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கு என்ன இல்லை, தைரியம் இல்லை. என்ன காரணம் தெரியுமா? இவர்கள் யாரும் இன்னும் பரிசுத்த ஆவியை பெறவில்லை. பரிசுத்த ஆவியை மட்டும் பெற்றிருந்தாங்கன்னா நச்சுன்னு மத்தியான அடிச்சிருப்பாங்க. இந்த மத்தியானத்துல மத்தியா தான் வர்றாரு அப்படின்ட்டு. அல்லேலூயா. ஆனா இவங்களால சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியல? பரிசுத்த ஆவியை என்ன பெறல. அதனால 2 சீட்டு எழுதி போட்டு அடுத்த வசனத்துல பாருங்க, அவர்களை குறித்து என்ன பண்ணாங்க, சீட்டு போட்டார்கள். சீட்டு யார் பேர்ல விழுந்தது? மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலருடனே சேர்த்து கொள்ளப்பட்டான். பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு சகோதரி என்ன பண்ணாங்க, திடீர்னு ஒரு தம்பியை கூட்டிட்டு வந்து, அண்ணே சகைராஜ் அண்ணே, இந்த பையனை தான் நான் திருமணம் செய்ய போறேன், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், அவனுக்கு என்னம்மா மூக்கெல்லாம் ஒளியிட்டு இருக்குது, கர்ச்சி பச்சு கூட துடைக்க யோக்கியது இல்லை, அவன்கிட்ட ஒரு புருஷத்துவமே இல்லை, நீ வந்து நல்ல ஹை ஸ்டாண்டர்டில் படித்த ஒரு பொண்ணு, உனக்கு இவன் செட் ஆகுமா? இவன் மூக்கு ஒழுகிறத பார்த்து இவன் சிந்திட்டு இருக்கிறத பார்க்கும்போதே இவன் உனக்கு செட் ஆகாதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு. அந்த ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு போதும், அப்படி தானேங்க? என்ன சொல்லுங்க, ரொம்ப கோபமாக இருக்கிறீங்களா? ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். நல்ல கவனிங்க. உடனே அந்த பொண்ணு சொன்னா, இல்லைண்ணே இவர் ரொம்ப நல்லவர்னே வல்லவர்னே. அப்படியா தம்பி, நீ இங்கே உட்காருப்பா, நல்லவர் வல்லவரை நான் தெரிஞ்சுக்கணும்ல, வா வெளியிலன்னு கூப்பிட்டேன். எப்படி இந்த பையனை தெரியும்? தெரியாதுண்ணே. அப்போ மேரேஜ் பீரோவில் பார்த்து நேராக நான் இருந்த இடத்துக்கு வந்து, இவன் எங்கனை வந்து உங்களை இதை பார்த்தேன், உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொன்ன. நீ என்ன சொல்லியிருக்கணும்? நல்ல பிள்ளையா இருந்தா எங்கள் பாஸ்டரை போய் பாருங்கன்னு சொல்லியிருக்கணும்ல. அவ்வளவு திமிர் என்ன நீ கூட்டிகிட்டு வர்ற அப்படின்னு முதல் டோஸ் விட்டேன். 2வது டோஸு நல்ல கவனிங்க. அவன் எதுவும் உன்கிட்ட கேட்டானான்னு கேட்டேன். ஆமாண்ணே கேட்டான், ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தேன், கையில் 1000 ரூபா பணம் கொடுத்தேன். எவன்னே தெரியாத ஒரு கழுதைக்கு நீ என்ன கொடுத்துருக்குற? ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்துருக்குற, அப்புறம் என்ன கொடுத்துருக்குற? 1000 ரூபா பணம் கொடுத்துருக்குற. இங்கே பார், எப்படி கூட்டிகிட்டு வந்தியோ மரியாதையை அப்படியே அனுப்பிடு, தொலைச்சுவிட்டேன், போயிரு அப்படின்னு. அவ்வளவுதான். வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறவனுக்கு சத்தம் கேட்டுருச்சு. அவனே இவனேன்ட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், சாப விட ஆரம்பிச்சிட்டான். 10 சொல்றதுக்குள்ள வீட்டை. ஏன்னா அந்த நேரத்தில் என் மனைவி வீட்டில் இல்லை, மதுரைக்கு போயிருந்தாங்க. பெரிய வேதனை. அப்புறம் போயிட்டான். போனதுக்கப்புறம் இந்த மாதிரி செல்ஃபோன்லாம் அன்னைக்கு இல்லை. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு என் மிஸ்ஸஸ்ட, அக்கா அண்ணே காப்பாற்றிட்டாங்கக்கா, அவன் பொல்லாதவனாக்கா. நான் மூக்கு சிந்துறதை வச்சே எனக்கு தெரியுமே. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். அதைத்தான் சொல்றதுக்கு நான் ஆரம்பித்தேன். அந்த பையனை எப்படி செலக்ட் பண்ணியிருக்கிறான்? அண்ணே நான் சீட்டு போட்டு பார்த்தேன், இவனுக்கு ஓகே ஆயிடுச்சு, அதனால தான் உங்கள்கிட்ட கூட்டிட்டேன். விட்டு கலட்டினேன் பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு டோஸ். சீட்டு போட்டது யார்? அவங்க பரிசுத்தாவியை பெறலை, சீட்டு போட்டாங்க. நீ பரிசுத்தாவியை பெற்று அபிஷேகம் பெற்று சபைக்குள்ள அங்கத்தினராக இருக்கிற உனக்கு சீட்டு போடுற பொழப்பெல்லாம் விட்டுறாரு. இவனை கட்டிக்கலாமா வேணாமான்னு சீட்டு போட்ட நாரை தான் வந்து மாட்டோம்.
பிரச்சனை உருவாயிரும், பெரிய சிக்கல்ல உருவாயிரும். சீட்டு போடுற பழக்கம்லாம் நமக்கு கிடையவே கிடையாது. ஒரே ஒரு காரியம், நல்ல முழங்கால் போட்டு ஃபாஸ்டிங் போடுங்க. சீட்டு போடுறது ஈஸி, ஃபாஸ்டிங் போடுறது கஷ்டம். சீட்டு 2 பேப்பரில் எழுதி போட்டுடலாம். ஆனால் ஃபாஸ்டிங்கிறது உடலை உறுத்து சரீரத்தை அடக்கி கீழ்ப்படுத்தி முழங்காலில் பல மணி நேரம் நின்று நல்ல மனைவி வேணும்னு கேட்குறது கஷ்டம், நல்ல புருஷன் வேணுங்கிறது கஷ்டம். நல்ல விளைக்குங்க. ஜபங்கிறது ஒரு சாதாரணது இல்லை. ஜபங்கிறது ஒரு பட்டயம். ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அல்லேலூயா. ஆகவே அப்போஸ்தலர் நடபடிகள்ல நம்ம பார்த்த 120 பேர் ஜெபித்ததை போல 1:24 அவர்கள் சீஷர்களை தெரிந்து கொள்வதற்காக ஜெபித்தது போல இந்த கடைசி நாட்கள்ல 21 நாட்கள் இந்த வருடம் ஆரம்பிச்சு கரெக்டா நவம்பர் மாதத்துல நம்ம எல்லாரும் உபவாசித்து ஜெபிக்கிறோம். உங்களை கைப்பிடித்து நான் தாழ்மையா கெஞ்சி கேட்கிற ஒரே ஒரு காரியம், ஜெப வாழ்க்கையை முறைப்படுத்துங்கள். ஆமென். அப்ப இதே நீங்க நீதிமொழிகள்ல தயவுசெய்து வேகமா எடுங்க பார்க்கலாம். நீதிமொழிகள்ல நாம் வாசிக்கிறோம். அங்க பார்த்தீங்கன்னா அதிகாலையில் என்னை சிநேகிக்கிறவனை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் 8ஆம் அதிகாரமா 8ஆம் அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். என்னை சிநேகிக்கிறவனை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள். தயவு செய்து 4 மணிக்காவது எழும்புங்க. 4 மணிக்கு எழும்பி 1 மணி நேரம் கர்த்தருடைய பாதத்தில் அமருங்க. ஒரு 2 பாடல் பாடுங்க. நல்லா கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுங்க. திறப்புல நின்று முதல்ல தேசத்துக்காக கைகளை உயர்த்துங்க. கடைசியா உங்க காரியங்களை சொல்லுங்க. அதுக்கு பிற்பாடு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பைபிள் படிங்க, வசனங்களை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இப்படி ஜெபிக்கும் போது நம்ம ஜெப வாழ்க்கை கட்டப்படும். ஆமென். முறையான ஜெபம், தகுதியான நேரத்தில் முறையான ஜெபங்கள் பரலோக தேவனுடைய இருதயத்தை அசைக்கும். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் படிக்கிறோம், நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் எங்கே போகுது? இந்த நம்பிக்கை தேவ பிள்ளைகளுக்கு இருக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் வாசிக்க விரும்புகிறேன். 8ஆம் வசனம். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள், நம்முடைய ஜபங்கள் எல்லாம் ஆண்டவர் பாதத்தில் போய் விழுகுது. அல்லேலூயா. அதே வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்க படிக்கும் போது வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு என்ன செய்யப்பட்டது? கொடுக்கப்பட்டது. அடுத்த வசனம், அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக என்ன செய்தது? எழும்பிற்று. நாம் எல்லாரும் எழும்புவோம். 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, எங்கள் தனி மனித வாழ்க்கையில தனி ஜபத்தை கட்டி எழுப்போம். ஆண்டவரே, ஒரு 2 நிமிஷம் நல்ல அந்நிய பாஷையில், ஆண்டவரே, எங்கள் ஜப வாழ்க்கையை முறைப்படுத்த, எங்கள் ஜப வாழ்க்கையை தகுதிப்படுத்த, எங்கள் ஜப வாழ்க்கையை உறுதிப்படுத்த, எங்களுக்குள்ள ஒரு ஜப ஆவி, எங்களுக்குள்ள ஒரு விண்ணப்பத்தின் ஆவி, எங்களுக்குள்ள ஒரு மன்றாட்டின் ஆவி, எங்களுக்குள்ள ஒரு மனதுருக்கத்தின் ஆவி, எங்களுக்குள்ள ஒரு பரிசுத்த ஆவி, எங்களுக்குள்ள தேவனுடைய ஆவி, தானியேலை போல, நிகேமியாவை போல, ஆபிரகாமை போல நாங்கள் மன்றாடி ஜெபிப்பதற்கு எங்கள் மீது கர்த்தாவே இந்த ஜெப அபிஷேகம் ஒரு விசை இறங்கி வருவதாக, ஒரு ஜெப மேகம் இறங்கி வருவதாக. இந்த 21 நாட்களும் நாங்கள் ஜெபிக்கிறதற்கு எங்களுக்கு கர்த்தர் பலன் தருவீராக. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள்
தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் அவர்கள் பாவங்களை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொன்னீங்களே. நாங்க ஏறெடுத்த எல்லா ஜெபங்களும் ஆண்டவருடைய பாதத்தில் வந்து விழுவதாக, சபை உயிர்ப்பிக்கப்படுவதாக, ஒரு பெரிய எழுப்புதலை காணட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.